இன்னைக்கு அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சரிசி 2 கப் எடுத்து தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரிசி ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடித்து வெள்ளை துணியில் நல்லா காய வச்சுக்கோங்க. 1 கப் வெள்ளத்துக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இது பாகு மாதிரி உருக்கிடும். வெல்லம் நல்லா கரைஞ்சவனி அதை ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பார்த்து கரையாமல் இருந்ததுன்னா கன்சிஸ்டன்சி ஓகே. இது கூட நம்ம அரைச்சி வச்ச மாவை கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் கார்டமன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தட்டி அதுக்கு மேலே கீ தடவி வச்சுக்கோங்க. இதை உடனே சுடுறனாலும் சுட்டுக்கலாம், இல்லை 3 டேஸ் கழிச்சு கூட சுட்டுக்கோங்க. நம்ம அதிரசம் பறிக்கிறக்கான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வாழை இலையில எண்ணெய் தடவி அதிரசத்தை தட்டிக்கலாம். இப்போ நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கோங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தீபாவளிக்கு சுட சுட அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு அதிரசத்தை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.